கூகுள் மேப்பை பயன்படுத்தி போக்குவரத்து போலீசாரை தவிர்க்கும் சென்னை வாகன ஓட்டிகள். சென்னையில் போக்குவரத்து போலீசார் இருக்கிற இடங்களை கூகுள் மேப்ல காட்டும் வகையில தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விதிமீறல்களில் ஈடுபடுறவங்க தப்பிச்சு வர்ற சம்பவம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வருது. வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே அப்படிங்கிற பழமொழியை மாத்தி இப்ப வாகன ஓட்டிகள் வேர் தேர் இஸ் எ காப் தேர் இஸ் எ லொகேஷன் டேக் அப்படிங்கிற புதிய வாசகத்தோட போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப கொஞ்ச நாளா அமல்படுத்தப்பட்ட புதிய போக்குவரத்து அபராத விதிமுறைகளின் கீழே குறைஞ்சபட்சம் 500 ரூபாயில இருந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டிரைவ் பண்ணா அதிகபட்சம் 10,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படுது. இதுல முக்கியமா ஹெல்மெட் போடாத இருசக்கர வாகன ஓட்டிகளும் பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு 1000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படுது. இந்த அபராதங்களை தவிர்க்க வாகன ஓட்டிகள் கூகுள் மேப்ல போலீஸ் இருக்கிற இடங்கள்ல லொகேஷன் டேக் மூலம் காட்டுற ஒரு புதுமையான யுக்தியை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. கூகுள் மேப்ல ஒரு இடத்த டேக் பண்ணி அங்க ஒரு பேரை கொடுத்தா அந்த இடம் பொதுமக்களுக்கு தெரியற வகையில செயல்படுது. அத சிக்குமிடமா பயன்படுத்தி போலீஸ் இருக்கிற இடங்களை போலீஸ் இருப்பாங்க ஹெல்மெட் போடுங்க, சிக்கோம் மாமி தாடி சிக்கோம் போலீஸ் சிக்கோம் அப்படின்னு குறிமொழிகள் மூலம் டேக் செஞ்சு வர்றாங்க. இந்த வார்த்தைகளை கூகுள் மேப்ல தேடுறப்ப சென்னையில போலீஸ் சோதனை நடத்தும் முக்கிய இடங்கள் தெரிய வரும். இதுக்கு உதாரணமா போலீஸ் இருக்காங்க ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு டேக்ல தேடும் போது எல்லையம்மன் காலனி, ஆழ்வார்பேட்டை சன் ஆஃப் சாலை, பெரம்பூர் நெடுஞ்சாலை, ராமாபுரம் ஆசார்கான தெரு, திருத்தணி நகர் ஓல்டு பல்லாவரம், வேளச்சேரி சாலை, முப்பாரப்பன் தெரு அதாவது CIT நகர், தியாகராய நகர், பர்கித் ரோடு இந்த மாதிரி இடங்கள்ல போலீசார் இருக்கிறத காட்டும் தகவல் இருக்குது. இதனால வாகன ஓட்டிகள் ஒரு இடத்துல இருந்து கிளம்புறப்ப கூகுள் மேப்ல இந்த குறிப்புகளை தேடி போலீஸ் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பாதைகளை திட்டமிடுறாங்க. குறிப்பா பீக் ஹவர்ஸ் நேரங்கள்ல எல்லா ஆவணங்களும் இருந்தாலும் சோதனையில சிக்காம தப்பிக்கிறதுக்கு இந்த தொழில்நுட்பத்தை அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி வாகன ஓட்டிகள் தினமும் சோதனை நடைபெறும் இடங்களை கூகுள் மேப்ல டேக் செஞ்சு புதுப்பிச்சு வருவதா தெரிய வருது. போலீஸ் இடம் மாறினாலும் டேக்கள் புதுப்பிக்கப்படுவது தொடர்ந்து தவிர்க்க முடியுது. இந்த மாதிரி யுக்திகள் முதல்ல அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்துல பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்ப பெங்களூர்ல பரவ தொடங்கி இருக்கு. இந்த நேரத்துல சென்னையிலையும் உஷாரான வாகன ஓட்டிகள் கூகுள் மேப்பை நுட்பமா பயன்படுத்தி போக்குவரத்து போலீஸ் கிட்ட இருந்து தப்பி செல்லும் சூழல் உருவாகி இருக்கு. இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்.